நான் வந்து எப்படி சொல்லலாம், பிறந்ததுலேருந்தே திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்திருக்கேன். தொடர்ந்து பணியாற்றியே வந்ததுக்குள்ள இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க 2022. உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம ஊர் எப்படி இருந்தது, தூத்துக்குடி. இப்போ நம்ம தூத்துக்குடிக்காரங்களா நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் தெரிஞ்சுட்டாங்க. நம்ம ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்தால் 45 நாள் தண்ணி கட்டும், தண்ணி 5 நாளைக்கு ஒருக்கா தான் வரும். குடிக்கிற தண்ணி நாங்கள் தண்ணி கட்டுன்னு சொன்னால் மழை தண்ணி, பாதாள சாக்கடை ஓடாது, பக்கலோட க்ளீன் பண்ண முடியாது, கேரி பேக் எவ்வளோ அதாவது வாழ முடியாத தகுதியான இடத்துலமா இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்குன்னு தனியாக பார்க் வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த மாநகராட்சியும் கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 3 வச்சுருக்கோம். நார்த் ஜோனு, சவுத் ஜோனு, இங்கே நம்மளோட பிஓசி காலேஜ் முன்னாடி இருக்குது. இது எல்லாமே 100% சக்ஸஸ். ஒரு 10 வருஷம் மழை இருக்கும், இன்னொரு 10 வருஷம் வெயில் இருக்கலாம், ரொம்ப ட்ரை ஆயிரும். ஒரு 7 குளம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டெம்பார் பக்கத்தில் இது அம்பேத்கர் நகர்னு பேர், அங்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். மச்சரா நகரில் அது அந்த காலத்தில் புலிப்பாஞ்சம் குளம்பாங்க, முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு குளம் ரெடி பண்ணியிருக்கோம். கோக்கூர் குளம் ஒன்று 3. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்கேட்டிங் கிரவுண்டு 1 திறந்து வச்சோம். எல்லாமே நம்ம இந்த பதவி எங்களுக்கு கொடுத்த பீரியடில் திறந்து வச்சது. முத்துநகர் பீச்சுக்குள்ளே இருக்குது. ஸ்கேட்டிங் போகிறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வருது, ஏன்னா இடம் நெருக்கடி வருது. அப்போது நம்ம வந்து அதை ராம் நகர், ரகுமத் நகர்னு அங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் அது போடுறோம், அறுவடி ரோட்டில். அதுக்கப்புறம் மெயினாக குடி தண்ணீர். இப்போ நம்ம மாவட்டத்தில் நிறைய இடத்துல குடிக்க வந்து 5 days 6 daysனால் போகுது. நிறைய டைமிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் டெய்லி 36 டேங்க் மூலிமா டெய்லி சப்ளை போய்ட்டுருக்கு. இதே நீங்கள் 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள்லாம் போச்சு. ஆனால் மாநகர மக்கள் நல்லா ஹாப்பியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். This video sponsored by Metanax. Web 3.0 மற்றும் AI ப்ராஜெக்ட்ஸ் கற்றுக்கொண்டு உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். முதலீடு மூலம் 100x முதல் 1000x வரை லாபம் ஈட்டுவதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி. இன்றைய இணைய ஸ்கிரீனில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அண்ணன் என் ஜெகன் பெரியசாமி அவர்களை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். சார், எல்லாருமே வந்து ஒரு கட்சியில் வந்து அடிப்படை தொண்டர்கள்ல இருந்து தான் ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயராக இருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாமா சார்? அனைவருக்கும் வணக்கங்க. குறிப்பாக ஜெம் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். நான் வந்து எப்படி சொல்லலாம், பிறந்ததுலேருந்தே திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்திருக்கேன். என் தந்தையார் உங்களுக்கு தெரியும். 1989 கழகத்தில் பணியாற்றியே இருக்கேன். அப்பத்துலேருந்தே பணியாற்றி இளைஞர் அணி, படிப்படியாக பொதுக்குழு, செயற்குழு, தலைவர்கள், அதாவது மறைந்த முன்னாள் எங்கள் கழக தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, இப்போ இருக்கிற மக்களின் முதல்வர் திராவிட முன்னேற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, தொடர்ந்து பணியாற்றியே வந்ததுக்குள்ள இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க 2022. உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம ஊர் எப்படி இருந்தது, தூத்துக்குடி. இப்போ நம்ம தூத்துக்குடிக்காரங்களா நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் தெரியும் இப்போ எப்படி இருக்குங்கிறத. அந்த பணியை சரியாக செஞ்சுட்டு வரோங்கிற நினைக்கிறேன். அந்த இதில் வந்திருக்கோம். நிறையா போராட்டம், கழக அறிவித்த போராட்டம் எல்லாம் சென்று தான் இதை செஞ்சுட்டு வராங்க. இந்த பதவிக்கு வந்து அமர்த்திருக்காங்க. அப்படி ஒரு சாதாரண தொண்டனாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து மேயர் அளவுக்கு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஓகே சார். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாநகராட்சியை கம்பேர் பண்ணும்போது நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி எந்த அளவுக்கு சிறந்து விளங்குதுங்கிறத சொல்லிடுங்க சார். உங்களுக்கு ஒரு இன்ட்ரோமே கொடுத்தா தெரியும் நினைக்கிங்க. ஒரு நம்மளோட 2022 மார்ச் 4ஆம் தேதி அப்போதே எங்களோட கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்துல வந்து அப்போ வந்து 25 மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்ம ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்தால் 45 நாள் தண்ணி கட்டும், தண்ணி 5 நாளைக்கு ஒருக்கா தான் வரும். குடிக்கிற தண்ணி நாங்கள் தண்ணி கட்டுன்னு சொன்னால் மழை தண்ணி, பாதாள சாக்கடை ஓடாது, பக்கலோட க்ளீன் பண்ண முடியாது, கேரி பேக் எவ்வளோ அதாவது வாழ முடியாத தகுதியான இடத்துலமா இருந்தது. அதை படிப்படியாக அவரே நேரே வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துல தண்ணி கட்டுங்கிற வரலாறு பேசும். 2022, 2021 மழை நேரத்தில் ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ணி இந்தந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி மழை தண்ணி கட்டக்கூடாது, மக்கள் சுகாதாரமாக நிம்மதியாக வாழணுங்கிறது, அதை நோக்கி போகிறோம். அதுக்கப்புறம் 4000 சாலை போட்டிருக்கோம். பாதாள சாக்கடை ஓடாமல் இருந்ததை ஓட வச்சுருக்கோம். பூங்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 3 பூங்கா. எண்ணிக்கை கொஞ்சம் சொல்லி 4000 சாலைகள் போட்டு 4000 சாலை எண்ணத்தில் சொல்கிறேன். அதான் 4000 சாலை போடப்பட்டு உள்ளது, தார் சாலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கா வந்து 53 லைவில் இருக்குது. அதை மக்கள் பயன்பாட்டுக்கு டே டு டே
நம்மகிட்ட பூங்கா சைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 216 இருக்குது. இதெல்லாம் ஆக்கிரமிப்பாளர் பிடியில் இருந்தது. மாநகராட்சின்னு ஒதுக்கப்பட்டாலும் பிடியில் இருந்ததெல்லாம் அங்கங்கே மீட்டு வந்து பென்சிங் பண்ணி செடி வைக்கிற ஆரம்பித்தோம். அதில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரவுக்குளம் நம்மளோட குப்பை தட்டுற இடம். டவுனுக்குள்ளே அங்கங்கே பார்க் சைட்லலாம் செடி வச்சதில் ஒரு 3.5 லட்சம் செடி இது வரைக்கும் வச்சுருக்கோம் இந்த ஒரு 4.5 ஆண்டு காலத்தில். இது ஒரு நல்ல பயன். ஏன்னா இந்த 2022 லைட்டு மழை தான் இருந்தது, ஒர்க் நிறைய நடந்தது. 23 நல்லாவே வெள்ளம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். 100 வருஷம் ரெக்கார்டில் இல்லை, இப்போ உள்ள எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடமும் 60 வார்டு 5 அடி வரைக்கும் தண்ணி இறந்துச்சு. 30 வார்டு 24 ஹவர்ஸில் ரெக்கவரி ஆச்சு. கடைசியில் 5 வார்டு மட்டும்தான் 10 நாள் இழுத்துது. அப்போது 23 ஒரு பாடம், 24 ஒரு மலையில் ஒரு பாடம் பிடிச்சோம், 25 1. அப்போ இந்த ஊரில் மழை தண்ணி கட்டக்கூடாதுன்னு பக்களோட பெருசாகணும்னு சொல்லி நம்மளோட முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், மக்களின் முதல்வர் இன்றைய தேதியில் நாங்கள் சொல்கிறது அவர், நம்மளோட துறை அமைச்சர், அதை நேரன இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இருந்த கனிமொழிக்கா இவங்கெல்லாம் இருந்ததில் மக்களுடைய அகலப்படுத்தணும். எந்த மழை வந்தாலும் பாய்க்கக்கூடாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் நிறைய பகுதி நம்ம இதில் போட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியலுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவங்க கம்பெனி வந்தால் ஃபர்தராக கார்பரேட் கம்பெனினா வந்தால் அதை நோக்கி போச்சுல தான் சிட்டியை விரிவுபடுத்துகிறோம். அதனால் மக்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா டவுனுக்குள்ளே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்குன்னு தனியாக பார்க் வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த மாநகராட்சியும் கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 3 வச்சுருக்கோம். நார்த் ஜோனு, சவுத் ஜோனு, இங்கே நம்மளோட பிஓசி காலேஜ் முன்னாடி இருக்குது. இது எல்லாமே 100% சக்ஸஸ். அதோட நோக்கம் என்னென்னா அதை நம்ம பார்லிமெண்ட் உறுப்பினர் கனிமொழிக்காக தான் அதை முயற்சி பண்ணி கொண்டு வந்தது நம்ம மாநகராட்சியில் இருந்தாலும். அதாவது பெண்களுக்கு நிறைய மன அழுத்தம்லாம் இருக்கும். சில பார்க்கில் சேர்ந்து போகலாம். சில இடத்துல வந்து இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக இருக்குது, காலேஜ் இருக்குது. இந்த பார்க் தனியாக செப்பரேட் பண்ணல, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதல் இடத்தோட கவுண்ட் ஒரு 50 ஆரம்பித்தோம். 200 300 வந்திருக்கு. 3 பார்க்குமே எப்போவுமே ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. இது ஒரு கட்டம். பார்க்கிலே படிப்பும் இருக்குன்னு அது அவங்களோட முயற்சி தான். பார்லிமெண்ட் உறுப்பினர் கனிமொழிக்கா ஒரு முயற்சியில் அதுவும் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் தூந்து போய் கடந்த இடத்த அதை நம்ம ஒன்லி இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். பார்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம், படிப்பகமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரூப் 1 எழுதுகிறவங்களும் சரி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. நானே அந்த ஒரு கட்டத்தில் இது பாராட்டு இது கொடுத்துருக்கேன். அது நல்லா பயன்படுது. இது போய் இன்னொரு பெரிய நூலகம் வருது. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆல்ரெடி நம்ம மாநகராட்சிக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி ஒரு பேரறிஞர் அண்ணா பேரில் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கட்டினது மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. தூத்துக்குள்ளே ஒரு மினியா கட்டணும்னு தனசேகர் நகரில் முடிவாகுது, 3 ஃப்ளோர். அது இந்த மாதிரி தான். படிக்கிறது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம காலத்தில் திருநெ கிளாஸ் ரூமில் படித்தோம், இல்லை மரத்துக்கு கீழே படிச்சிருப்போம். அது ஒரு பார்க் செட்டப்பில் இருக்கும். படிக்கிறது ரெடி பண்ணி வரோம். ஸ்விம்மிங் பூல் வருது, அதுக்குள்ளேயே எல்லாமே வரும். ஸ்விம்மிங் பூல் தனியாக வருது. ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்ல, ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 50க்கு 25 மீட்டரில். இது வந்து மீனவர் மக்களுக்கு ஏற்கனவே ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும். அவங்க வந்து காம்படிஷனுக்கு போகிற மாதிரி உருவாக்கணும்னு அதுவும் நம்மளோட பார்லிமெண்ட் ஒரு முயற்சியில் ஆர்பார் சிஎஸ்ஆரில் வாங்கி கொடுத்தது நடந்துகிட்ருக்கு. ஆர்பாரோட பீச் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் முத்துநகர் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணோம். ஆர்பார் பீச்சுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்போம். கார் உள்ளவங்க பைக்கில் உள்ளவங்க போயிட்டு இருப்பாங்க. அதையும் நல்லா டெவலப் பண்ணி ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளே அதையும் திறந்துருவோம். இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். ஏன்னா வேறு இடம் கிடையாது. மக்கள் சனி ஞாயிறில் 2000 பேர் முத்துநகர் பீச்சுக்கு வராங்க. அதனால் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வரோம். இது போக பார்த்திங்கன்னா நம்மளோட சாலைகள் சிசி ரோடுன்னு சொல்லுவோம். காங்கிரீட் ரோடு, விவிடி ரோடாக இருக்கட்டும், ஜெயராஜ் ரோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறது, பாலவிநாயகர் கோயில் ரோடு, விஇ ரோடு, அப்புறம் பக்கீலோட பக்கத்தில் அதான் அந்த பிரெய்னர் ரோடு, இதெல்லாம் சிசி ரோடு வித் ஃபேவரோடு இருக்கும், எண்ட் டு எண்டு. அதில் ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீயாக இருந்து, அதாவது நம்மளோட மத்திய அரசு வந்து ஒரு வருடமும் எந்தெந்த ஊர் என்ன தரம் இருக்குது, அதாவது ஏர் பொல்யூஷனு இந்த பொல்யூஷன் தரம் இருக்கணும். அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2017 18 நம்ம ஊர் ரொம்ப பின்தங்கி இருந்தது. அதை வாழ தகுதியில்லாத இடத்துல கூட போனது. அதை நம்ம மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காண்டி தான் என்கேப்னு சொல்லுவோம். நேஷ்னல் க்ளீனிங் ப்ரோக்ராம்லேருந்து பணம் தருவாங்க. 22 23 24 25ங்கிறது வாங்கி அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் எண்ட் டு எண்ட் ஃபேவர் போடுறோம். இப்போ நிறைய இடம் கவர் பண்ணிட்டோம். பிரெய்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட பாளையங்கோட்டை ரோடு, 3ஆம் மைல்லேருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் பீச் ரோடு, மாதா கோயில் வந்து நிறைய எல்லா ஜாதி சமுதாய மக்கள் மதத்தை அரைஞ்சி வருவாங்க. அந்த செம்மரிஸ் காலேஜ்லேருந்து பீச் ரோட்டில் போகிறது, அந்த பெரிசன் பேசா ரோடு, அந்த நாலாங்கேட் ரோடு, எல்லா இடம் ஃபேவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை குறைக்கிறதுக்குள்ளே டஸ்ட் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கச்சல முன்மாதிரியாக போயிட்டுருக்கும். அதாவது நான் கம்பேர் பண்ணுறது வந்து இந்த 4.5 வருஷம். இப்போ நீங்கள் வந்து சென்னை கூட போட்டி போட முடியுமா மதுரைன்னு சொல்லாங்க. எங்கள் ஊர்லேயும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகிறேன். 21 மாநகராட்சி ஸ்கூல் இருக்குது. அதுவும் ப்ரைவேட் ஸ்கூல் ஈக்குவலாக இருக்கும். பெஞ்சோ, டெஸ்கோ, ரெஸ்ட் ரூமோ, ட்ரிங்கிங் வாட்டரு சுற்றி ஹைஜீனிக்காக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட், ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாலும்
எப்படி ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஏர்போர்ட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து எப்படினாலும் குப்பையை கசக்கி போடுவீங்க, உடனே அதை பறக்கிடுவாங்க. ஒரு பஸ்ஸை நின்று லே ஆனோன்னா டீ குடிப்பாங்க, ஃபேமிலியோடு வருவோம், நம்ம யாராட்டும் வாங்கி கொடுப்போம், வீட்டில் யாரும் இருக்கலாம், அவங்க குடிச்சோன்னு அங்கே தான் போடுவாங்க, அது உடனே எடுத்துருவோம். அதில் உள்ள ரெஸ்ட் ரூமும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸெல்லாம் கவுண்ட் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திருச்செந்தூர் பஸ்ஸும் ரூட் பண்ணி அங்கே தான் வரும். நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று தான் கிளம்பும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி கம்யூனிட்டி டாய்லெட்னா அங்கங்கே சும்மா பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா கோர்ட்டு முன்னாடி கட்டியிருக்கோம், மாடர்னாக இருக்கும். இப்போ கோர்ட்டு முன்னாடி அட்வொகேட் வராங்க, நிறைய பேர் வரலாம், இருந்தாலும் அது ஒரு மாடர்னாக இருக்கும். முத்துநகர் பீச்சு, ரோஜ் பார்க்கு எல்லாமே ஒரு மாடர்ன் ரெஸ்ட் ரூமாக இருக்கும். கோர்ட்டு வாசலில் அம்மா உணவு நடக்கு, அது முன்னாடி அதிமுக ஆட்சியில் அவங்க ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாலும் நம்ம முன்னாடி இருந்த எங்களோட கழகத் தலைவர், முதலமைச்சர் அவர்கள், மக்களின் முதல்வர் அதை தொடர்ந்து நடத்த சொன்னார். அதை நிறைய ஹைஜீனிக் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி பண்ணியிருக்கோம். ஜிஹெச் வாசலில் அது அமைஞ்சிருக்கு. அது நல்லாவே போகுது. காலைல மத்தியானம் நைட்டு சாப்பாடு இருக்குது. அதில் ஆண் பெண் தங்கிக்கலாம். இப்போ ஜிஹெச் போனீங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா. அதெல்லாம் அவங்க அந்த பார்க்கில் படுத்துக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பார்க் இருக்குது. எல்லாமே ஒரு மக்களுக்கு தேவையில்லை அடிப்படையில் போயிட்டுருக்கு. ஸ்டெம் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் குளம். இதெல்லாம் ஏன் ஐடியா வந்துச்சுன்னா, இந்த இதில் 22ல் நார்மலாக தான் ரெயின் இருந்தது, 23ல் நல்லாவே ரெயின் பெஞ்சிட்டு, 24ல் ரெயின் இருந்தது. இதனால் வெயில் ஜாஸ்தியாகுது கிளைமேட் சேஞ்சில். அதனால தான் அந்த மரத்தை வேகமாக வளர்க்கும். தரவுக்குளம் குப்பைமேட்டில் மரமே வளராது அப்படின்னாங்க. அந்த மரத்தை வளர்த்து காட்டியிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ஷூட்டிங் இருந்தால் சோலையாக இருக்கும். அதுக்கப்புறம் 25 ஒரு பார்த்தோம், 26 இப்போ வெயில் அதோட அளவுக்கு மீறி அடிக்கி. இதெல்லாம் கட்டுப்படுத்த நோக்கிறோம். அந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு 10 வருஷம் மழை இருக்கும், இன்னொரு 10 வருஷம் வெயில் இருக்கலாம், ரொம்ப ட்ரை ஆயிரும். ஒரு 7 குளம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டெம்பார் பக்கத்தில் இது அம்பேத்கர் நகர்னு பேர், அங்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். மச்சோடா நகரில் அது அந்த காலத்தில் புலிப்பாஞ்சம் குளம்பாங்க, முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு குளம் ரெடி பண்ணியிருக்கோம். கோக்கூர் குளம் ஒன்று 3, தெப்ப குளத்தில் ஏற்கனவே நம்ம சீரமைக்கும். அது கட்டி 150 வருஷம் ஆச்சு. அது செவுறு இதானால அது சீரமைச்சிட்ருக்கோம். முள்ளக்காரில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை சீரமைப்பு பண்ணிகிட்ருக்கோம். சங்கரபுரியில் ஒரு குளம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து சீனாவன குளம்னு இருக்கும், அது வந்து பழைய அதிமுக பீரியடில் தவறாக கட்டியிருந்தாலும் அதை இன்னும் தூர்வாயை அதை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் சுற்றி வாக்கிங் ட்ராக்கோடு இருக்கும் பார்த்துக்கோங்க. மக்கள் அங்கே வேணாலும் போய் பண்ணலாம். இதனால் பறவைகள் வருங்காலத்தில் மழை தண்ணியை சேகரித்து நிலத்தடி நீரும் நல்ல, இது வரைக்கும் நம்ம ஊர் வந்து 20 ஃபீட் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு கண்டமினேஷனும் கடல் தண்ணி உள்ளே ஏறலை, பேக் வாட்டர் ஏறலை. யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரை ஏம் பண்ணி இன்னும் 25 வருஷம் இந்த தூத்துக்குடி மாநகராட்சி எப்படி இருக்கும் அதை நோக்கி நம்ம எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் பேசுனதில் வச்சு எனக்கு ஒரு விஷுவல் என்ன வந்துச்சுன்னா, இப்போ இன்னிலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது மெயினாக அந்த 5 வருஷமே போகலாம். ஆமாம் சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒழுங்காக அந்த பார்க்லாம் முந்தைய அந்த அளவுக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க. இப்போ பார்க்குக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதோட சேர்த்து வந்துன்னா அந்த வேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம், இப்போ வந்து அவங்க வர்றவங்களே வந்து 3 விதமாக கேட்குறாங்க. நீங்கள் மக்கும் குப்பை, இப்போ 2026 ஆக்ட் படி 4 ஆகிக்காச்சு. நம்மளோட எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டு இதெல்லாம் அந்த மெடிக்கலோட சீட் வரும்ல, மாத்திரை சாப்பிட்டோன்னா அந்த இதெல்லாம் தனியாக பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துக்கு இப்போ மக்களை வீடு தேடியே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து வேஸ்ட்டை வாங்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அடுத்த இனிஷியேட்டிவ்க்கு போகுது. இன்னும் வந்து நம்ம ஊர் வந்து நல்லா க்ளீனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்க தான். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வேறு ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம இன்னும் செயல்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நினைக்கிங்களா? நாங்கள் ஏற்கனவே 25 வருஷம் உள்ள வேலையை செஞ்சிட்டோம், இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. டே டு டே இப்போ நாங்கள் வண்டியில் வந்து ஈவினிங், இப்போ எங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா சில சமயம் ட்ரீ பிளான்டேஷன் ஒர்க் போக வேண்டியிருக்குன்னா ஏர்லி மார்னிங் போயிடுவோம். ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியிருக்குன்னா அது நார்மலாக போய்க்கலாம், ஏன்னா பொதுமக்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிருக்குன்னு. சாயந்தரம் ஒரு ரவுண்டு இந்த ஊருக்கு வேறு என்னென்ன செய்யலாங்கிறத பார்த்து செஞ்சாச்சு. இன்னும் நிறைய செய்ய வேண்டியது, நிறைய ஐடியாக்கள் வருது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்கேட்டிங் கிரவுண்டு 1 திறந்து வச்சோம். எல்லாமே நம்ம இந்த பதவி எங்களுக்கு கொடுத்த பீரியடில் திறந்து வச்சது. முத்துநகர் பீச்சுக்குள்ளே இருக்குது. ஸ்கேட்டிங் போகிறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வருது, ஏன்னா இடம் நெருக்கடி வருது. அப்போது நம்ம வந்து அதை ராம் நகர், ரகுமத் நகர்னு அங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் அது போடுறோம், அறுவடி ரோட்டில். அப்புறம் ஆர்ச்சரி வீரர் நம்ம ஊரில் நிறைய வராங்க. இப்போ வந்து அந்த ஆர்ச்சரிக்குன்னு இடம் கிடையாது. நம்மளோட ஸ்டேடியம் பக்கத்துலனாலும் அந்த சின்ன இடத்துல கிடையாது. அது அந்த நேரத்தில் 1986 எங்கள் அப்பா நகரமன்ற தலைவர் வச்சு அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஃபெசிலிட்டி இல்லாதனால ஆர்ச்சரிக்கு ஒன்று போடுறோம். 4 ஷட்டில் கோர்ட்டு திறந்துருக்கும். அது வந்து பணக்காரங்க லாட்டாக இருந்தது. இன்றைக்கி எல்லாம் ஏழை இனியோர் எல்லாமே அதில் விளாடலாம். மாநகராட்சி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்கு. டர்ஃபு அதில் வந்து கிரிக்கெட்டும் விளாடலாம். அது ஒரு விஓசி காலேஜ் பக்கத்தில் யூஸ் பண்ணாத பார்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
அம்பேத்கர் நகரில் ஒன்று திறந்துருக்கோம். ஏரியா எங்கே இருக்கோ அப்படியே ரவுண்டு இன்ஸ்பெக்ஷன் போச்சரில் தான் தெரியுது. நிறைய தெருவில் சின்ன பிள்ளைங்க செட்டில் வச்சு தட்டிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க ரோட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக விளாட போகிறாங்க. அவங்க தான் வருங்கால தூத்துக்குடியாக இருக்கலாம், இந்தியா, தமிழ்நாடு. அப்போ அவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும். ரோட்டில் விளாண்டிங்கன்னா இப்போ யார் வீட்டிலனாலும் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் இருக்குது, கண்டிப்பாக பயப்படுவாங்க. அப்போ நம்ம அதை பார்க்குக்குள்ளேயே கொண்டு வந்துடுவோன்னு இப்போ டிசைன் பண்ணுற பார்க்கிலலாம் ஒன்று செட்டில் காக் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா டீனேஜ் பையங்க என்ன கேட்கான், எங்களுக்கு விளாட இடம் இல்லை, இப்போ தருவு அங்கே இருக்குது, நாங்கள் அங்கே இருக்கோம், 5 கிலோமீட்டர் போனால் எங்களால் போக முடியாது, வீட்டு பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு வாலிபால், பேஸ்கெட் பால், இந்த 3 எல்லா இதுலேயும் கோட்டு வச்சு கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் வாக்கிங் நடக்கலாம், இவங்க லாண்டாலும் அந்த பந்து வெளியே வராது, ஏன்னா மேலே பற்றக்கூடாதுங்க. மற்ற ஏஜி பேசன் பண்ணுறது முதியோருக்குன்னு பார்க் வச்சுருக்கோம். அது நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது. 1000 பேரே பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி சொசைட்டி அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆக்வர்டாக இருக்கும். இந்த இடம் நீட்டாக இருக்குது. எல்லா முதியோரும் சின்ன பிள்ளைங்களும் உட்காடுறாங்க. அப்படி ஒரு 3 இடத்துல பண்ணி வச்சுருக்கோம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நல்ல திட்டம் தான். இன்னும் நிறைய திட்டம் இருக்குது. அடுத்தது மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பார்க் வரப்போகுது. இதெல்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இடமா இருக்குது. அதுவும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட ஐடியாவில் முயற்சியில் அது வரப்போகுது. ஆனால் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. சைட் நம்மகிட்ட இருக்குது. அதாவது 216 பார்க் சைட்டை ஒன்றா மாத்திரம் எல்லாம் மக்கள் பயன்பாடு நடந்தால் இதனால் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட விஷன்னு ஒரு 5 வருஷத்தில் இந்த சின்ன பையங்களாக இருக்காங்களா, 7 வயசு 5 வயசு பையனில் லாட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். போட்டி நிறைந்த உலகம். நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் லாண்டாக தான் மன தைரியம் வரும். உங்களோட கான்ஸ்டியூஷன் கூறும், எதையும் சைன் பண்ண முடியும். அதான் நம்மளோட விஷன். டீனேஜாக இருக்கிற பையங்களுக்கு எதுக்கு நான் இதை பண்ணி கொடுக்கணுன்னா, வேறு எந்த விதத்துலையும் தவறான பழக்கத்தில் போகாமல் அவரோட ஏம் எடுத்து போவார். ஃபேமிலி, படிப்பு, அவனுக்கு என்ன ஆம்பிஷனோ அதை நோக்கி போகிறதுனால இந்த விஷன் இருக்குது. இதெல்லாம் கண்டினியூவாக கொண்டு போகணும். இன்னும் நிறைய வேலைகள் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை லைவ் கொண்டு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ இதில் அப்புறம் மெயினாக குடி தண்ணி இருக்குது. இப்போ நம்ம மாவட்டத்தில் நிறைய இடத்துல குடிக்க வந்து 5 days 6 daysனால் போகுது. நிறைய டைமிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் டெய்லி 36 டேங்க் மூலிமா டெய்லி சப்ளை போயிட்டுருக்கு. இதே நீங்கள் 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள்லாம் போச்சு. ஆனால் மாநகர மக்கள் நல்லா ஹாப்பியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், அதே நேரத்தில் இந்த துப்புரவு பணியாளர் விஷயமே இருக்கட்டுமே, நம்ம வந்து பிரைவேட்டைசேஷனில் தான் போகிறோம். அவர் லேண்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி பண்ணுது. அதில் வந்து அவங்க இன்னமும் அந்த பணியாளர்கள் போக வேண்டிய அந்த சம்பளம் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. ஆக்சுவலாங்க நம்ம வந்து 22 வருஷமாகவே என்ன சொல்லலாம், அந்த லேபர் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து நிறைய இருக்காங்க. இப்போ வந்து நாம்ஸ் மாறினோன்னா டன்னேஜ் பேஸில் எடுக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாநகராட்சி இல்லை, நகராட்சி பேரூராட்சி முதற்கொண்டு இருக்குது. டன்னேஜ் பேஸில் அவங்க சம்பளம் கொடுக்கணும். அவர் நிறைய இடத்துல எடுத்திருக்காரு தமிழ்நாட்டில். எந்தெந்த இடம் சரியாக தெரில. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நானே நிறைய இடம் அவர்கிட்ட பேசி விட்ருக்கோம். நான் ஏன்னா இந்த வேலை பார்க்குறவங்களாம் நம்ம ஊருக்காரங்க, அவர் வெளியூருக்காரராக இருக்க, அதனால பேசி விட்ருக்கோம். அந்த பேசி விட்றதுல பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் தரலன்னாங்க கலெக்டரேட் ரேட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரேட் கலெக்டரேட்டு சார், அதில் வருஷம் கொடுத்துருவாங்க. எல்லாம் எவ்ரி ஜூன் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உள்ள இஷ்யூ என்னென்னா டெண்டர் முடிஞ்சு ரீடெண்டர் எடுக்கிறக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு நிறைய பிஎஃப் பணம் கிடைக்கலன்னாங்க. எல்லாமே ஓரளவு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கு. யூனிஃபார்ம் கொடுக்கணும், க்ளவுஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. அதாவது அந்த ஏரியாவுக்குள்ளே கேம்பஸ்க்குள்ளது ஓரசல் கொடுக்குறது, ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் எல்லாம் மாநகராட்சி நேரடியாக பார்த்துக்கிட்டோம். இவங்க வந்து சம்பளம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் விடுற வேலை. ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்போதுக்குள்ளே எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதுவுமே எப்படின்னா மாநகராட்சி மேலே தான் குறை வந்துருமோங்கிறத மாதிரி தான் பார்க்க இல்லை, அவங்களே மாநகராட்சின்னு சில இப்போ நீங்கள் ஒரு சங்கம் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவர் மாநகராட்சிங்காரு. ஆக்சுவலாக அவங்க தனி ஒர்க்கரு, மாநகராட்சியில் ஒர்க்கர் வேறு. இருந்தாலும் மாநகராட்சிகிட்ட வேலை பார்க்கறதுனால நம்ம ஆணையாளரோ இங்கே இருக்கிற அதிகாரியில் ஸ்ட்ரீம் லைன் பேசி கொண்டு போயிட்டு தான் சார். இப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ வந்து வேஸ்டேஜ் எப்படி பிரிக்கணும் எப்படி செய்யணும்னு சொல்லும் போது இப்போ ப்ரைவேட்டில் தான் கொடுக்குறோம். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கான அங்கே சேலரி சரியாக போகாத பட்சத்தில் அவங்களுக்கான அங்கே வேலைகள் நடக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடு வரும்போது மாநகராட்சி தானே பாதிக்குது. அந்த இதில் தான் கேட்கும். அதுக்கு வந்து மாநகராட்சி என்ன ஸ்டெப் எடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டரை போய் பேசுகிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்துங்க அந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன கண்டிஷனோ, இவ்வளோக்குள்ளே செக்ரிகேஷன் பிரிக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ டன் எடுக்கணும், இத்தனை டோர், ஒரு நபர் ஒரு குட்டியானலாம் 4 பேர் இருப்பாங்க, அந்த மேஜிக்கில் 4 பேருக்கு சந்திக்கணும், இவ்வளோ குப்பை எடுக்குன்னு நாம்ஸ் இருக்குது. அதை எடுக்க வச்சு அவருக்கு வந்து நிறைய ஃபைன் பண்ணுவோம். லேபருக்கு எந்த அநீதியும் வரக்கூடாதுங்கிறத நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில நேரத்தில் அவங்க போராடுற தொழிற்சங்கமும் அவங்களோட அவங்க சொல்ல கேட்காமையும் ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் பேசி ஓட ஓடிட்டுருக்கு. காலப்போக்கில் சரியாக வரும். ஆனால் லேபர் கிடைக்கிற எல்லாத்தையும் நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம். நானே நிறைய தொழிற்சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன். அதனால் அந்த பாதிப்பு கூட மாட்டோங்க.
ஏன்னா நம்ம திமுக ஆரம்பிச்சதே தொழிற்சங்கத்துல இருந்தா, ரிக்ஷால இருந்து அண்ணா அப்படியே ஆரம்பிச்சு தான் அப்படியே கரெக்டாக வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நானும் தொழிற்சங்க எந்த தலைவர். விதத்துலயும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க தான் அதில் வேலை பார்க்குற ஒர்க்கரு. அவர் வேணால் வெளியூராக இருக்கிற அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் கொண்டு வர நம்ம பீரியட் வரைக்கும் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோங்க. பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் சரியாக கொண்டு போயிட்டுருக்கோங்க. ஓகே சார், இதே இந்த துப்புரப்பணினா கரெக்டாக அவங்க வேலையை யாராலையும் பார்க்க முடியாது. அது வந்து கண்டிப்பாக யாருமே அந்த வேலைக்கு வர மாட்டாங்க. ஆமாம், அதில் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் வராங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவி நம்மளால் இப்போ வந்து மக்களின் மனசில் இருக்க முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தான் உணவு 3 வேளையும் கொடுக்கும். காலைல கொடுக்கும், மத்தியானம் கொடுக்கும், சாயந்தரம் கொடுக்கும். அந்த திட்டம் இன்னும் போயிட்டுருக்கு. அதில் அவங்க ரொம்ப ஹாப்பி. சார், இந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்கள வந்து கவர்மெண்ட் ஒர்க்கராக மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸ் இல்லை, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒர்க்கர் வந்து முன்னாடி காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நகராட்சியில் இருந்துச்சுல இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஜிஓ இப்போ நீங்கள் ப்ரைவேட்டேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அவுட் சோர்சிங்னே கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அவுட் சோர்சிங் போகும்போது இந்த சேலரி பேசிஸில் நிறைய இது, அப்புறம் திடீர்னு ரொம்ப கேள்வி கேட்டாங்கன்னா வேலையை விட்டு தூக்குறது, நிறைய விஷயங்கள் உள்ளக்குள்ள நடக்க முடியாது சார். அதனால கேட்குறோம். இல்லை, இப்போ அவுட் சோர்சிங் வந்து நம்மகிட்ட நீங்கள் மாநகராட்சின்னு சொல்கிறத விட எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ மாநகராட்சியோட ஆஃபீஷியல் ஒர்க் எல்லாம் டேரெக்டாக டிஎன்பிசி வரைக்கும் நியமனம் பண்ணி வராங்க. இது வந்து தமிழ்நாடு இந்தியா லெவல் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் பாலிசியில் இருக்குது. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் பண்ணி கொடுக்கு. இது போக நம்ம செப்பரேட்டாகவும் வச்சுருக்கோம். சிஎல்சி அவங்களுக்குள்ள இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் கட்டுறது, வருஷம் மெடிக்கல் செக்கப் கொடுக்குறது கரெக்டாக போயிட்டு இருக்கு. அது என்ன முடிவு இப்போ அரசாங்கம் எடுத்து வருதோ அதுபடி ஃபாலோ பண்ணும். இதே இதில் அவங்க மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. என்னன்னா, இவங்க வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஹோட்டலில் எடுக்கிறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க வீட்டில் எடுக்கிறத விட. காரணம்னா ஹோட்டலில் வந்து காசு வாங்குறாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. இல்லை, 2-3 ஹோட்டல் அது நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லக்கூடாது. எங்க நாம்ஸ் படி கரெக்டாக இல்லைன்னா அவருக்கு ஃபைன் பண்ணுவோம். கண்டிப்பாக அவர் கமர்ஷியலை வந்து கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ நானே ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கேன், சொல்ல முடியாது. நம்ம மக்களுக்கு பாதிக்காமல் என்ன வேலை நடக்கும் அது ஸ்கீம். மட்டக்கடை சரௌண்டிங்கில் 2-3 கேட்டப்போ சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட மெயினில் எடுத்துறாங்க. காரணம் கடைகள் எடுக்கிறாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டா சரி பண்ண அளவுக்கு சரி வரும் அப்படின்னு பார்க்காங்க. ஏன்னா அவங்க ஒர்க்கரை வேற யாரும் பார்க்க முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியும், அந்த ஒரு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறது இதுவாக இருக்குது. கடைகள்கிட்ட வந்து எனக்கு மாதம் இவ்வளோ வேணும் அப்படி மாதிரி வெளிப்படையாகவே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம். ஏன்னா அவங்க வேலையை அவங்க சரியாக பார்த்தா எல்லாமே சரியாக நடக்கும். ஆமாம், அதையும் பண்ண சொல்லி. அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பீங்கன்னா? ஏங்க நம்ம நாம்ஸ் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க அந்த மட்டக்கடை ஏரியா ஸ்பெசிஃபிக்காக வார்டு நம்பர் 23, 24, 25, 26, 27, 28 இந்த 6 வார்டும் அதுக்குள்ளே தான் இருக்குது. டைட்டாக இருக்கும், நெருக்கடியாக பழையத்துக்கு. நம்ம சரி பண்ணி அதை கண்டிப்பாக சரிங்க சார். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லவும் சொன்னீங்க, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்க. அப்படியே இந்த பக்கீலோட எக்ஸ்டென்ஷன் இப்போ நடக்கல சார். நம்ம 23ல் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னீங்க, 24ல் ஒரு பாடம், 25ல் ஒரு பாடம். இப்போ இந்த ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பக்கீலோட பக்கத்தில் பேவட் பிளாக்லாம் அமைச்சு நம்ம நடைபாதையெல்லாம் அமைச்சோம். அதனால வந்து அந்த பக்கீலோடைக்கு மேலே இருக்க பில்லர் மாதிரி அமைச்சு யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு அதெல்லாம் பண்ணோம், கிரில். ஆனால் அப்போவே வந்து நம்ம வந்து வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் பேத்து எடுத்துட்டு ஒரு 10 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். அன்றைக்கே பண்ணியிருந்தா இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்திருக்கலாம். எங்கள் 2006ங்க 2007 நம்மளோட எங்கள் கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தார். அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர். அப்போ தான் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது 2008. வெறும் மண்ணாக கிடக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த ஓடையில் வந்து பக்கில் சேனலுங்கிறது வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த ஒரு பேரை வச்சுருக்காங்க. கோரம்பழம் எல்லாம் நிறைஞ்சு வந்து அந்த மண்ணில் ஓடும். காலப்போக்கில் அந்த ஊரில் இருந்தவங்களாம் எல்லாம் சாக்கடையை ஓட்டு அது சாக்கடையா மாறி இருக்கு. மழை என்னைக்காட்டு தான் பெய்யும். இன்னிலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அதுல வந்து மீன் பிடிப்பாங்க. அதான் 15 வருஷம் இல்லை, 25 வருஷம் போனோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு அது வந்து 90ல இருந்தே அப்படி ஆயிட்டு. அங்கங்கே மண்ணாக இருக்கும், ஆக்கிரமிப்பு வீடாக இருக்கும். அப்போ அதை எடுத்து கட்டணும் முடிவு வராங்க. அது கிட்டத்தட்ட 26 மீட்ரு அகலம். பழைய ரெக்கார்ட் படி 26, சில இடத்துல 21 இருக்கும், 25 இருக்கும், மாறி மாறி இருக்குது. அப்போ அதை வந்து அன்றைக்கி தேதியில் நகராட்சி இந்த தூத்துக்குடி 2009 தான் அது மாநகராட்சி ஆகுது. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த எங்களோட கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணி இதை வந்து இது கட்டணும், ஓட மாதிரி கட்டிடலாம், நிறைய ஊரில் சேலத்தில் இருக்க மாடல் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ 26 மீட்டருக்கும் நீங்கள் அகலத்தை எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புக்காரர் இருக்காங்க. அவ்வளோத்தையும் வாழ்வாதாரத்தும் கெடுக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு கட்டன்ட்டு அன்னைக்கு தேதியில் என்ன வேணுமோ அன்றைக்கி அதிகாரி சொன்ன டிசைனில் 6 மீட்ரு 6.5 மீட்டர் வச்சு கட்டிடுறாங்க. நேராக போயிடுது, மண்ணாவே கிடக்காது. 2009 17 ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு வருது. அவங்க எடுத்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பழைய முந்தைய ஆட்சியாளர் குறை சொல்கிறேன்ல, என்ன ஒர்க் எடுக்கணும். அதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சைடில் 2 சைடும் லே பண்ணுறதுக்கு எடுக்காங்க. அந்த ஒர்க்கை அவங்க பண்ணலை. 22 வந்தோடனே தான் ஸ்பீடை நம்ம பண்ண வைக்கும். இப்போ சிசி ரோட கை வைக்கலை, அது டேமேஜ் பண்ணல. இப்போ நீங்கள் சொல்கிற கிரில் அப்படி தான் இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மட்டும் தான் போடுறோம் நம்ம ஆள். அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா லேயர் போடுறதுல அங்கேருந்து, அதாவது மடத்தூர்லேருந்து அசோக் நகர் வரைக்கும் ரெட்டப்பாலம் இருக்குது, அது வரைக்கும் ஃபேவர் பிளாக் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்காது. இது 2023 டிசம்பர் மாதம் முன்னாள் முதலமைச்சரும் என் கழக தலைவர் மக்களின் முதல்வர் வரச்சில உள்ளாய்த்துறை அமைச்சர் நம்ம அதான் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வரச்சில அவ்வளோ அதிகாரியும் தலைமைச் செயலாளர் இருந்து எல்லாம் வெள்ளத்தில் பார்த்த உடனே அந்த மேம்பாலம் இருக்குல்ல மூணாங்கேட்டு மேம்பாலத்துலேருந்தே பார்த்தோன்னே அவர் முடிவு சொல்லிடுறாரு, இது நம்ம பிரிவில் தானே கட்டினது, இவ்வளோ தண்ணி இதில் வருதா, இந்த வருஷம் தான் வருதுன்னோம், உடனடியாக அகலப்படுத்தணும் அப்பவே சொல்லிடுறாரு. அப்போ அதில் ஆய்வு பண்ணி 24, 25 டெண்டர் எடுக்காங்க. ஃபுல்லாக பேரையான்னு அதாவது 2 மாடல் டிசைன் பண்ணுறோம். இந்த ஓடையே மேலே வந்து கவர் பண்ணிடுறார். அதில் ஃபுல்லாக அங்கங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, பூங்கா, ஊருக்குள்ளே நெருக்கடியாக தானே இருக்குது, தண்ணி போகிற ஒரு ஜங்ஷனில் மட்டும் நம்ம எடுக்க தரலாம். அப்போ குப்பையை யாரும் போட மாட்டான், அங்கே உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துலையும் வலை அப்படிங்கிற செட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஐடியா பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட பல 500 கோடி 800 கோடினா போச்சு. அதுக்கு அப்போதைக்கு பணம் இல்லைன்னா இப்போதைக்கு ஊர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் கூட அகலப்படுத்திட்டு போடும். காலப்போக்கில் தொடர்ந்து வரப்போகிற வச்சுட்டு மேலே கவர் பண்ண போகிறோம். எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி வேணுமோ ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். அதுக்குன்னு வண்டி விட போகிறது இல்லை. அந்தந்த ஏரியா செடி வைக்கலாம், முதியோர் பார்க்கு என்ன கேட்காங்களோ 7 கிலோமீட்டருக்கு அப்படி பிரிக்கலான்னு ஐடியா வச்சுருக்கோம். அதான் அது ஃபியூச்சர் பிளான். ஆனால் சென்ட்ரு வால் அப்படி தான் இருக்கும், சைடு வால் மட்டும் தான் போடுறோம். அதில் தான் போயிட்டுருக்கோம். அது நிறைஞ்சோன்னே இதில் 5 பாஸ் ஆகி அப்படி போகும். அப்போ சென்ட்ரல் உள்ள வாழை நம்ம பிரிக்க மாட்டோம், சைடில் அதை மட்டும் பண்ண சைடு மட்டும்தான் அடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு எங்கேயாவது அந்த ரோட்டில் போனீங்கன்னா தெரியும், ஒரு மாடலுக்கு ஒரு 500 மீட்டர் போட்டாங்க. ஆமாம், நம்ம அந்த 3ஆம் மைல் சரௌண்டிங்கில் உள்ளே வந்துட்டாங்க, அந்த வந்துட்டாங்களா, சென்டர் அப்படியே இருக்கும். ஏன்னா நாளைக்கு கவர் பண்ண போகிறோம், அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு விஷயம் அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துவீங்க? இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ நாங்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு கிடையாது, மக்கள்கிட்ட சில கருத்து வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு தனி லைன் இருக்குது, நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். 2 ஹவர்ஸ்னால் நீங்கள் இங்கே இருப்பீங்க, ஒரு 500 மீட்டர் தாண்டியும் கடைசியில் வீடு இருக்கும், அவங்களுக்கும் தண்ணி வரணும். வரல அப்படின்னா அவங்க சொல்கிற அனலைஸ் பண்ணி அவங்ககிட்டயே சில ஐடியா வரும், இத்தனை மணிக்கு தான் வருது. இப்போ நீங்கள் உடனே ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கீங்க, குப்பை சரியாக எடுக்கலை, அவங்க மக்களை திருதுன்னு. அது மக்கள் தான் திருந்தணும். நான் இந்த பதவிக்கு வர்ற மூட்டி காரில் போகிறேன்னா ஒரு மிட்டாயை சாக்லேட் கசக்கி வெளியே போட்டுருவேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியும், கிட்டத்தட்ட 1800 பேர் வச்சு டெய்லி 150 டன் எடுக்கும். அதை தனியாக பிரிக்கணும். குப்பையினால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருது, நம்மளோட சுகாதாரம் கெடுது, நோய் எப்படி வருது, மண் வளம் கெடுதுங்கிறது தெரிஞ்சோன்னு அறிஞ்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் ஜெம் டிவியாக இருக்கட்டும், இல்லை யூடியூபர் நிறைய வைக்கிறேன், இந்த கருத்தை சொன்னால் தான் மக்கள் திருந்துவாங்க. இன்றைக்கி வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் எஜுகேஷன் படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு சில பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க, பக்கல் ரோட்டில் தூக்கி எறிகிறது. அதை யார் எடுப்பான்னு அவங்க யோசிக்க மாட்டேங்க. நாளை மறுநாள் காலையில் நாங்கள் தான் இறங்கி எடுக்கணும். கறிக்கடலில் உள்ள கழிவு போடுறது, இதெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் திருத்தணும். இப்போ எவ்வளவோ சேஞ்ச் பண்ணியாச்சு, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணியாச்சு. வருங்காலத்தில் உங்கள் டிவியோ யூடியூப் சேனலோ சொல்லி கொடுன்னு இருக்கும். இன்னொரு ஐடியா நம்ம சொல்லு எடுக்குமான்னு கிடையாது. நாங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறதும் சரி, ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறதும் சரி, எந்தெந்த இடத்துல எந்த ஐடியா சொல்கிறோம், உங்கள் ஐடியா சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அது ஐடியா ரைட்டாக இருந்தாலும் எடுத்துக்கூட போடுவோம், ரைட் இல்லைனாலும் நோட்டட்னு போடுவோம். இதில் நம்பர் ஆஃப் கவுண்ட் நிறைய வரச்சுல இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கோ. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் வந்து 3 கேட்டு தான் உங்களுக்கு தெரியும், 4ஆம் கேட் நம்ம ரூபா கட்டி வந்தது 3ஆம் கேட்டில் வரச்சில. அப்போது நம்பர் ஆஃப் டிராஃபிக் கூடுது. அப்போ 5ஆம் கேட்டு நெகுலேஷன் நகரில் ஒன்று திறக்கலான்னு ஐடியா பண்ணோம். நம்ம பார்லிமெண்ட் கல்விக்கு அவர்கள் முயற்சியில் அது ஆல்ரெடி ப்ரொபோசல் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கூட்டிகிட்டு முன்னாடி மெட்ராஸுக்கு மட்டும் போச்சு. இப்போ வந்து 25 ஆட்டை திறந்து மூடுது, 1ஆம் கேட்டு 2ஆம் கேட்டும். அவங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதில் வந்து ரயில்வே ஆர்ஓபி, அதாவது ஓவர் பிரிட்ஜ் போட்டாலும் சரி, அண்டர் கிரவுண்டு போட்டாலும் சரி, தேர் உடச்சில பாதிக்கு. ஆனால் அது செய்ய முடியாத கட்டத்தில் இருக்குது 2ஆம் கேட்டு. 1ஆம் கேட்டில் மேலே பாலம் போடலாம். இப்போ வந்து விஞ்ஞானம் முன்னேறிட்டு 2007 போடணும்னு வந்தாங்க, அன்றைக்கி முடியாதுன்னு போட்டாங்க. அது போட்டால் கொஞ்சம் டிராஃபிக் டைவர்ட் ஆகும். 4ஆம் கேட் இருக்குது, 4ஆம் கேட்டில் நிறைய ரோடு இருக்குது. இது எந்த பாதிப்பு இல்லாமல் போடுங்கிறதுக்காண்டி தான் ஐடியா. இது நிறைய ஐடியா கொடுக்காங்க, எங்களுக்கு பாலம் போடுங்க, இல்லை கேட்டு இன்னொன்று போடுங்க, எல்லாம் மக்கள்கிட்ட வரதுக்கிறது எது நிறையா இருக்கோ கவுண்டு, அதான் பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி உள்ள ரோடு பண்ணுறோம். இப்படி நிறைய வந்து மக்கள்கிட்ட ஐடியா வரும். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே, அது சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கலாம், ஆனால் சீரியஸானது. சென்ட் ஆண்டனி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அது வந்து அவுட்டரில் இருக்குது. அது அந்த ஸ்கூல் ஆண்டனி ஸ்கூலா, ஆன் ஸ்கூல். அதில் ஒரு நாள் மறைக்காங்க, ஒரு 2000 பேர் படிக்காங்க. அந்த எட்டியார் ரோட்டை மறைக்காங்க, எங்களுக்கு ரோடு போடலாம். ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட ரோடை ஹேண்ட் ஓவர் பண்ணல, ரோடுனா நம்ம மாநகராட்சியில். அப்போ மறைச்சோன்னா அந்த பிரச்சனையை சொன்னோன்னே அவங்க போயிட்டாங்க, சிஸ்டர் எல்லாம் பார்த்தாங்க, ரோடு போடுவோம்னு சொல்லி அதில் மண் ரோடை மட்டும் சரி பண்ணி கொடுக்கும். நிறைய வண்டி வருது, போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம். அந்த சின்ன பையன்கிட்ட வந்து எவ்வளோக்குள்ளே
அவங்க தவறான கருத்தை உணர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதான் சின்ன பிள்ளைங்கிட்ட போய் சொல்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் விடுமே கேஷுவலாக வச்சுன்னா நாங்கள் தூத்துக்குடி தான், நம்ம ஊர் விட்டு வெளியே மதுரையில் இருந்து போயிருக்கோம், நாங்கள் தூத்துக்குடி தான் அப்படின்னு. அந்த பையன் என்ன கேட்டிருப்பான்னு அங்கிள் எங்கள் ஸ்கூலுக்கு எப்போ ரோடு வரும்னு கேட்டேன். சிரிப்பு வந்துட்டு. அப்போ சின்ன பையன்கிட்டலாம் வந்து இப்படி தவறாக வயசு வச்சுருக்காங்க அப்படின்னு. மறுநாள் அன்றைக்கி சென்னை போனால் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஏங்க நீங்கள் வந்து சின்ன பையன்கிட்ட என்னென்ன சொல்லணும், என்னென்ன இது சொல்லணும்னு சொன்னால் தான் வரும் அப்படின்னோடனே அப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சின்ன பையன் சொன்னான்னு இருக்குல்ல, அவனுக்கு நெஞ்சு போனால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான். அப்போ வந்து மக்கள் மனசில் என்ன பாதிக்கோ அது அவங்க அம்மா அப்பாவோட அக்கௌண்ட் நீங்கள் வீட்டில் பேசுகிறது தானே சொல்ல போகிறான். ஆமாம், ரோடு போடணும், உடனடியாக அந்த ரோடை போட்டோம். அது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தள்ளி போகிறது தான். அதாவது ஸ்கீம் வந்து February மாதம் வருது, அர்ஜென்ட் படுத்தி ஸ்கூல் பிள்ளைங்களுக்காண்டி முக்கியத்துவம் கொடுத்து போட்டோம். ஏன்னா அதில் ஒரு 1500 பேர் படிக்காங்க, 1500 ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேரண்டெல்லாம் இருந்தாலும். அந்த மாதிரி மக்கள் என்ன கேட்காங்களோ உடனடியாக நிறைவேற்றப்படும். ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம வந்து கேட்ட கேள்விக்கு சார் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொன்னாங்க. இந்த இன்டர்வியூ வந்து இவ்வளோ ஃபுல்லாக போனிச்சானா இல்லை, நடுவில் வந்து மக்கள் நிறைய வந்து விசிட் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு சார் வந்தாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையாக பதில் சொன்னதுக்கு நம்ம ஜெம் டிவி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டீங்க, மனசில் உள்ளதையும் முதற்கொண்டு கேட்டீங்க. அனைவருக்கும் நன்றி. ஜெம் டிவி நேயர்களுக்கும் என்னோட வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.